ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று அம்மான் பச்சரிசி மூலிகையை பற்றி பார்க்கலாம். அம்மான் பச்சரிசி இதன் தாவர பெயர் யூஃபோர்பியா ஹிர்டா. தாவர குடும்பம் யூஃபோர்பியாசியாயே. வேறு பெயர் சித்திர பாலாடை. இதன் வகைகள் பெரியம்மான் பச்சரிசி, சிற்றம்மான் பச்சரிசி, சிவப்பம்மான் பச்சரிசி, வெள்ளையம்மான் பச்சரிசி, வயம்மாள் பச்சரிசி. ஈரமுள்ள இடங்களில் தானே வளரும் சிறு செடி. எதிர் அடுக்கில் கூர் நுனி பற்களுடன் கூடிய ஈட்டி வடிவ இலைகளை உடையது. பால் உள்ளவை. தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் வளர்கிறது. விவசாய நிலங்களில் கழையாக வளரும். விதை மூலம் இனப்பெருக்கம் அடைகிறது. இவற்றின் இலை, தண்டு, பால், பூ ஆகியவை பயன் தரும் பாகங்கள் ஆகும். அம்மான் பச்சரிசிக்கு எரிப்புண், மலபந்தம், பிரம்மேக கசிவு, சரீர துடிப்பு, நமச்சல் ஆகியவற்றை போக்கும் மருத்துவ குணம் உண்டு. இதன் மூலிகையை சுமார் நெல்லிக்காய் அளவு நன்றாய் அரைத்து பாலில் கலந்து தினம் ஒரு வேளை வீதம் 3 நாட்கள் கொடுக்க மலபந்தம், நீர்க்கடுப்பு, தேக நமச்சல் ஆகியவை நீங்கும். இதன் பாலை நகசுற்றிக்கு அடிக்க குணமாகும். சிவப்பு அம்மான் பச்சரிசி மூலிகைக்கு வாதம், பிரம்மேகம் ஆகியவை போக்கும் தன்மையுண்டு. சுக்கிலதாது விருத்தியாகும். இதை நிழலில் உலர்த்தி இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு சிறிதளவு எடுத்து மோரில் கலந்து கொடுக்க குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் நீங்குவதோடு வயிறு உபத்திரமும் போகும். இது வயிற்றுப்பூச்சி அகற்றியாகவும், மலமிழக்கியாகவும், வெப்ப தணிப்பானாகவும், சதை நரம்புகளில் வீக்கம் குறைப்பானாகவும் செயற்படும். இலையை சமைத்து உண்ண வறட்சி அகலும். வாய், நாக்கு, உதடு ஆகியவற்றில் வெடிப்பு ரணம் தீரும். தூதுவளை இலையுடன் துவையல் செய்து சாப்பிட தாது, உடல் பலப்படும். கீழா நெல்லியுடன் சமனளவு இலை சேர்த்து காலை மதியம் 2 வேளையும் எருமை தயிரில் உண்ண உடம்பு எரிச்சல், நமைச்சல், மேகரணம், தாது இழப்பு தீரும். பூவுடன் 30 கிராம் அரைத்து கொட்டை பாக்களவு பாலில் கலந்து 1 வாரம் கொடுக்க தாய்ப்பால் பெருகும். பாலை தடவி வர முகப்பரு, பால்பரு மறையும். கால் ஆணி வலி குறையும். இலையை நெல்லிக்காய் அளவு நன்கு அரைத்து பசும்பாலில் கலக்கி காலையில் மட்டும் 3 நாட்கள் கொடுக்க சிறுநீருடன் குருதிப்போக்கு, மலக்கட்டு, நீர்க்கடுப்பு, உடம்பு நமைச்சல் ஆகியவை தீரும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.